பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதையை படித்து கொண்டிருக்கிறோம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்கள் விளைவதில்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான்னு ஒரு அருமையான கவிதை. இப்போ கலர் நிலம் பார்த்தோம். அப்போ அடுத்தபடியாக அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம். புல்லுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுது, பூமியில் முளைக்கிறது, குறைந்த ஹைட் இருக்கிறது, எல்லாம் புல். தென்னை மரத்தை கூட புல்லுன்னு சொல்லுவாங்க. தாவரம், இழிவு, என்ன புல்லணையர் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். இழிவுபட்டவங்க. அப்புறம் பனை இதுக்கு சொல்லுவாங்க. புல்லை தின்னும் மாடு போல புலியை தின்னும் ஓனாய் உதவுமா அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. இங்கே அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம். புல் விளையக்கூடியதாக இருக்குது. விளைச்சல் அப்படின்னா ஒரு ஒரு பொருள் உருவாகிற இடம், மகசூல் ஆறிடும். புதல்வர்கள் விளைவதில் இல்லை. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி. திருந்துதல்னால் சீர்படுத்துதல், பண்படுத்துதல், அணிதல், மெருகுதல், அழகுபடுத்துதல், அழைத்தல். என்ன அப்போது இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, மக்கள்னால் ஒரு தன்னுடைய குழந்தைகளை கூட மக்கள் சொல்லுவாங்க. திருந்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். நவில்தல் அப்படின்னா சொல்லுதல், செய்தல், பழகுதல். நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையார் தொடர்பு. நம்ம எந்த அளவுக்கு நல்ல மனிதர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோமோ அது படிக்கிற மாதிரி நல்ல மாதிரியாக இருக்கும். நல்லறிவுங்கிறது என்னென்னா, நன்மை தீமைகளை ஆராய்ந்து நல்லொழுக்க நெறிமுறைகளை அறிஞ்சிக்கிறது தான் நல்லறிவு. இப்போ கழனி அப்படின்னா வயல், மருத நிலம், சேறு, கழநீர், திரைசீலை, இப்படி பல பொருள்கள் அதுக்கு இருக்குது. இப்போ மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில் மக்கள் ஒரு ஒழுக்க நெறியோடு இருந்தால் அந்த குடும்பம் உயர்ந்து நிற்குது. ஒரு அருமையான பாடலை பார்த்தோம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடால் நல்ல புதல்கள் விளைவதில்லை.